நம்பர் 1. இந்த திரைப்படத்தின் பெயர் 100 Years, The Movie You Will Never See. ராபர்ட் ரோட்ரிக்ஸ் இயக்கியுள்ளார் மற்றும் ஜான் மால்கோவிச் நடித்துள்ளார். இந்த திரைப்படம் 2015ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. ஆனால் 2115ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதியன்று வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது 100 ஆண்டுகள் கழித்து. கதை மற்றும் திரைக்கதை திரைப்படத்தின் சரியான கதைக்களம் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் இது காலம், பாரம்பரியம், எதிர்காலம் போன்ற கருப்பொருள்களை ஆராயும் என்று கூறப்படுகிறது. இந்த படம் லூயி கான்யாக் என்ற ஒரு மதுபான பிராண்டின் விளம்பர முயற்சியின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டது. ஏனெனில் அந்த மதுபானமும் 100 ஆண்டுகள் பழமையானது. ஏன் 2115 வரை வெளியிட முடியாது? இந்த திரைப்படம் ஒரு உயர்தர பாதுகாப்பு வால்வில் பூட்டப்பட்டுள்ளது. இது 2115ஆம் ஆண்டில் தானாக திறக்கும். இயக்குனர் மற்றும் நடிகர் உள்ளிட்ட சிலர் மட்டுமே சிறப்பு அழைப்புகளை பெற்றுள்ளனர். மேலும் அவர்கள் தங்கள் சந்ததியினர் மட்டுமே இப்படத்தின் முதல் நிகழ்வில் கலந்து கொள்ள முடியும். நாம் இந்த திரைப்படத்தை காண உயிருடன் இருப்போமா? நம்பர் 2. இப்போது நீங்க பாக்குறது இந்த உலகத்திலேயே மிக சிறிய பூங்கா. இந்த பார்க்கிங் பெயர் மில்லியன்ஸ் பார்க். இந்த பார்க் அமெரிக்காவிலுள்ள போர்ட்லேண்ட் என்ற பகுதியில் உள்ளது. இந்த பார்க்கின் அகலம் 2 அடி. இந்த உலகத்திலேயே மிக சிறிய பார்க் என்ற கின்னஸ் புக்கில் இடம் பிடித்துள்ளது. நம்பர் 3. தென்கொரிய டாய்லெட் பார்க்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தென்கொரிய சுவோனில் உள்ள கழிவறை கலாச்சார பூங்கா, அதாவது டாய்லெட் பார்க். இது உலகின் முதல் கழிப்பறை தீம் பார்க் ஆகும். இது ஜூலை 2012ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டது. இந்த பூங்கா ஹேவூஜே எனப்படும் கழிப்பறை வடிவ அருங்காட்சியக கட்டிடத்தை சுற்றி அமைந்துள்ளது. இது ஒரு காலத்தில் சிம்ஜே தக்கின் இல்லமாக இருந்தது. சிம்ஜே தக் சுவோனின் முன்னாள் மேயராக இருந்தார். அவர் மிஸ்டர் டாய்லெட் என்று அழைக்கப்பட்டார். சுவோனில் கழிப்பறைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான பிரச்சாரத்திற்காக அவர் அறியப்பட்டார். அவர் 2007ஆம் ஆண்டு உலக கழிப்பறை சங்கத்தை நிறுவினார். இந்த அருங்காட்சியகம் வரலாற்று மற்றும் நவீன கழிப்பறைகளை காட்சிப்படுத்துகிறது. கலாச்சாரத்தில் கழிப்பறைகளின் பங்கு மற்றும் தற்போதுள்ள கழிப்பறை அமைப்புகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்த கண்காட்சிகளும் இந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன. இந்த டாய்லெட் தீம் பார்க் கின்னஸ் புக்கில் இடம்பெற்றுள்ளது. நம்பர் 4. நாம் இதுவரை எவ்வளவு பெரிய கல்லை பார்த்திருப்போம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் உளிரு அல்லது அயர்ஸ் ராக் என்ற இந்த கல் இந்த பூமியிலே உள்ள மிகப்பெரிய பாறை. இது 348 மீட்டர் உயரம் கொண்ட ஒற்றை கல். ஆனால் இது பூமிக்கு அடியில் 2 கிலோமீட்டர் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது பார்க்கறதுக்கு ஒரு மலை போல் இருக்கும். ஆனால் இது ஒரே கல். இந்த கல்லின் சுற்றளவு 9.4 கிலோமீட்டர். இந்த கல் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த கல் சூரிய ஒளிக்கேற்ப நிறம் மாறிக்கொண்டிருக்கும். அங்குவாலம் அனங்கோ என்கிற பழங்குடியினருக்கு இந்த கல் ரொம்ப புனிதமானது. நம்பர் 5. நம்ம நேரைய பேர் டாய் அணிவோம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்மை இந்த சமுதாயத்தில் உயர்த்தி காட்டும். ஆனால் இது மிக ஆபத்தானது. 2018ஆம் ஆண்டு நியூரோ ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் நடத்திய ஒரு ரீசர்ச்சில் இது ஆபத்தானது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. டாய் அணிவதால் கழுத்துநரம்பு வழியாக மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு 107.5% குறையும் என்று ரீசர்ச்சில் தெரியவந்தது. அதனால் ஒரு சில பேருக்கு லேசான மயக்கம் மற்றும் வாந்தி, தலைவலி மற்றும் ஓவாமை வரவாய்ப்புள்ளது என்று அறிவிக்கப்பட்டது.